இப்போ நம்ம வீட்ல டிவி பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்குவோம். திடீர்னு ரிமோட் வேலை எல்லோருக்கும் வணக்கம். செய்யலன்னா உடனே நம்ம என்ன வீடுகள்ல செய்வோம்? சாதாரணமா ஆ, யூஸ் பண்ற அந்த பேட்டரிய கரிக்கட்டைகளுக்கும் கழட்டி கொஞ்சம் உருட்டி பிரம்மாண்டமான விட்டுட்டு வானியற்பியல் திரும்ப அதாவது போட்டு பார்ப்போம். ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் கோட்பாடுகளுக்கும் ஆமா, நடுவுல ஒரு சரியா சொன்னீங்க. சுவாரஸ்யமான தொடர்பு அப்படியும் இருக்குன்னு வேலை சொன்னா உங்களால செய்யலன்னா நம்ப முடியுதா? அந்த பேட்டரி இன்னைக்கு செத்து நம்ம அலச போச்சுன்னு போற குப்பையில விஷயம் தூக்கி போட்டுருவோம் அப்படிப்பட்ட இல்லையா? ஒரு வித்தியாசமான ஆனா பரிசோதனையை பத்தி அப்படி தான். நீங்க தூக்கி ரொம்பவே போடுற அந்த சிந்தனையை தூண்டுற பேட்டரி இந்த ஒரு விஷயத்தை நிஜமாவே பத்தி வாங்க சாகலன்னா விரிவா எப்படி பேசலாம். இருக்கும்? அதாவது சாதாரண அது கரிக்கட்டைகளை பிரபஞ்ச வச்சு கதிர்களை ஒரு பல்பை உள்வாங்கி எரிய ஒரு வைக்க முடியுமா? முடிவில்லாத ஆற்றலை கேட்கவே ரொம்ப தரக்கூடிய ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல? குவாண்டம் மையமா ஆனா மாற ஒருத்தர் காத்துட்டு தன்னோட இருக்குன்னு வீட்லயே சொன்னா செஞ்ச ஒரு கண்டிப்பா தனித்துவமான நம்ப பரிசோதனை கஷ்டமா தான் மூலமா இருக்கும். இந்த உண்மைதான். ஆழமான கேள்வியை நாமும் நம்ம அப்படிதான் முன்னாடி நினைச்சிட்டு வச்சிருக்காரு. இருந்தோம். இந்த ஆனா எக்ஸ்பெரிமெண்ட்ல இன்னைக்கு அப்படி என்னதான் தேதி இருக்குன்னு மே நாம இப்ப ஆழமா 23, இறங்கி பார்க்கலாம். 2026. இந்த இன்னைக்கு பரிசோதனையை நம்ம செஞ்சவர் மேசைக்கு ரொம்ப வந்திருக்க ரொம்ப 2 எளிமையான ஆவணங்கள் ஒரு விஷயத்துல இந்த இருந்து தான் அடிப்படையே ஆரம்பிக்கிறாரு. அதாவது கேள்விக்குள்ளாக்குது. சாதாரணமா ஆமா, இந்த கிடைக்கக்கூடிய ஆழமான ரெண்டு அலசலுக்கு கரிக்கட்டைகளை உங்களை நாங்க ஒன்னோட ஒண்ணு வரவேற்கிறோம். இணைக்கிறாரு. நாம இதுல இன்னைக்கு பேச போற ஆச்சரியப்பட வேண்டிய ஆவணங்கள் விஷயம் வந்து என்னன்னா, ரொம்ப பானு நாட்களா நானோ மிராக்கிள், இணைக்கப்பட்டிருந்தும் த அதோட டான் ஆஃப் மின்சக்தி குவாண்டம் துளி கூட இம்மோர்டல் குறையாம டெக், அப்படியே அப்புறம் மெயின்டைன் ஆகுதுன்னு குவாண்டம் அவர் கண்ணம்மா. சொல்றாரு. இதுதான் இதுல இந்த முழு என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் ஒரு ஆச்சரியம்னா பேஸ்மெண்ட். தூக்கி இப்போ எறியப்படுற கொஞ்சம் ஒரு டேட்டாவுக்கு சாதாரண வருவோம். பேட்டரி இந்த வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ல எந்த நாம ரீசார்ஜும் கவனிக்க வேண்டிய பண்ணாம முக்கியமான விஷயமே காஸ்மிக் இதோட கதிர்களை துல்லியமான உள்வாங்கி அளவீடுகள் தான். தனக்குத்தானே உயிர் மல்டிமீட்டர் வச்சு பெறுதுன்னு செக் இந்த பண்ணும்போது ஆவணங்கள் சொல்லுது. ஒவ்வொரு கரிக்கட்டையும் பார்க்கறதுக்கு இது ஏதோ தனித்தனியா மாயஜாலம் சுமார் மாதிரி 1.6 தெரிஞ்சாலும் இது வோல்ட் மின்சாரத்தை தரவுகளின் உருவாக்குது. அடிப்படையிலான ஒரு சரி, அறிவியல் தான். இது ரெண்டையும் ஒண்ணா ஓகே. சேர்த்தா என்ன அப்போ ஆகுது? இதுல நம்பவே குறிப்பிட்டிருக்கிற அந்த முடியல. அது 63வது நாள் 3.22 அதிசயம் இருந்து அப்படிங்கிறது எப்படி தொடங்குச்சு? 3.25 வோல்ட் இது வரைக்கும் வந்து ஒரு மொத்த மின்சாரத்தை சாதாரண வெளியிடுது. சீன தயாரிப்பான வெறும் டியூரல் வோல்டேஜ் செல் மட்டும் பேட்டரியில இல்ல, தான் அவர் ஆரம்பமாகுது. ஆம்பியர் அளவையும் செக் வழக்கமா பண்ணி ஒரு பேட்டரியில பார்க்கறாரு. இருக்கிற அதுல ரசாயனங்கள் சுமார் தீர்ந்து 20 போச்சுன்னா மில்லி அது ஆம்பியர் வேலை அளவுக்கு செய்யாது. ஒரு அதை நம்ம நிலையான டெட் மின்னோட்டம் செல்னு அதாவது சொல்லுவோம் இல்லையா? கரண்ட் கிடைக்கிறது உறுதியாகுது. ஆமா, எந்த பவர் ஒரு சுத்தமா பேட்டரியா இருக்காது. இருந்தாலும் அது தொடர்ந்து Correct. வேலை செய்தான்னு இந்த கண்டுபிடிக்க ஆய்வாளர் இந்த என்ன மில்லி ஆம்பியர் பண்றாருன்னா, அளவு ரொம்ப அப்படி ரொம்ப முழுமையா முக்கியம். செயலிழந்து போன சரி, ஒரு டியூரல் இந்த செல் பேட்டரியை வோல்டேஜ் மில்லி எடுத்து ஆம்பியர் ஒரு கணக்கெல்லாம் ஒரு சின்ன பக்கம் எல்இடி இருக்கட்டும். விளக்கோட இதனால இணைக்கிறாரு. பிராக்டிகலா வெளியில என்ன இருந்து எந்த நடக்குது? கனெக்ஷனும் அதுதான் ரொம்ப கொடுக்காமலா? ஆமா, எக்ஸைட்டிங்கான விஷயம். எந்த அவர் வெளிப்புற மின் காட்டுற அந்த இணைப்பும் அளவீடுகள் இல்லாம தான் ஒரு சின்ன மின் ஆச்சரியப்படுற விளக்க ரொம்ப வகையில அந்த வெற்றிகரமாகவும் இறந்த பேட்டரி பிரகாசமாகவும் ஒளிரச் தொடர்ந்து செய்ய 60 போதுமானதா இருக்கு. நாட்களுக்கு அந்த எந்த விளக்கை ஒரு எரிய வெளியோட வச்சிருக்கு. உதவியும் ஒரு இல்லாம நிமிஷம் வெறும் இருங்க. கரிக்கட்டைகள்ல இருந்து 60 தொடர்ந்து ஒரு நாள் பிரகாசமான அப்படிங்கிறது வந்து வெளிச்சம் ஒரு கிடைக்கிறது சாதாரண நிஜமாவே ஒரு பேட்டரிக்கே மேஜிக் மாதிரி ரொம்ப தான் பெரிய இருக்கு. விஷயம். செத்து இந்த போன ஒரு வெளிச்சம் எப்படி பேட்டரி இருக்குன்னு எப்படி அதை 60 நாள் உருவாக்குனவர் சொல்ற எரியும்? வார்த்தைகளை சரி, அப்படியே கேளுங்க. அதுக்கப்புறம் அந்த விளக்கு பழுப்பு கலந்த அணைஞ்சிடுச்சா? ஒரு வெள்ளை நிறம். சரியா Warm white 60 light. நாளுக்கு ஆனா அப்புறம் இது அந்த மஞ்சள் விளக்கு கிடையாது. அணைஞ்சிடுச்சு. இது அதுக்கப்புறம் கேட்கும்போதே ஒரு அந்த 2 பல்ப் எரியற நாளுக்கு காட்சி அந்த நம்ம கண் பேட்டரியில முன்னாடி எந்த ஒரு தத்ரூபமா சிறு வருதுல. மின் இது ஏதோ துடிப்பும் இல்ல. சாதாரணமா எரியற ஓ, ஒரு பல்ப் கிடையாது. அப்போ இந்த உள்ளே இருந்த குறிப்பிட்ட நிறமே ரசாயனங்கள் மொத்தமா உள்ள நடக்கிற முடிவுக்கு அந்த வந்துடுச்சுன்னு வித்தியாசமான சொல்லலாம். கெமிக்கல் ரியாக்ஷனை ஆமாங்க. காட்டுதுன்னு அவர் ஆனா விவரிக்கிறாரு. 63வது சரிங்க. நாள் இது அந்த எல்லாமே பேட்டரி பார்க்க நல்லா மறுபடியும் இருக்கு. உயிர் ஆனா பெற்றிருக்குன்னு இது எப்படி குறிப்புகள் சாத்தியம்? சொல்லுது. அதுவும் இவ்வளவு சாதாரணமா இல்ல. தொடர்ச்சியான குறையாத வளிமண்டலத்துல மின்சக்தி இருக்க எப்படி கிடைக்குது? காஸ்மிக் கதிர்களை வெறும் உள்வாங்கி அது கரிக்கட்டைகள் செயல்பட எப்படி இந்த ஆரம்பிச்சிருக்கு. எனர்ஜியை தொடர்ந்து காஸ்மிக் கொடுத்துட்டே இருக்கு? கதிர்களா? இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த physical 2.4 dataவுக்கு வோல்ட் பின்னாடி அதாவது இருக்கிற ரொம்ப 2400 சிக்கலான மில்லி அதே வோல்ட் சமயம் சுவாரஸ்யமான மின்னழுத்தத்தோட அறிவியல் காரணங்களை 18 அவர் எப்படி மில்லி ஆம்பியர் முன்வைக்கிறாருன்னு திறன்ல இப்ப நம்ம உள்ள போய் தன்னிச்சையா அது பார்க்கலாம். இயங்க தொடங்கியிருக்கு. இந்த இத கரிக்கட்டை கேட்கும்போது எனக்கு பேட்டரியோட அந்த செயல்பாட்டுக்கு ஹாலிவுட் பின்னாடி படத்துல வர சில ஜாம்பி கதை குறிப்பிட்ட தான் ஞாபகத்துக்கு ஐசோடோப்புகள் வருது. தான் காரணம்னு ஒரு அவர் சொல்றாரு. ட்ரைசெல் அது எப்படி என்னன்னா மறுபடியும் வேலை செய்யும்? கார்பன் அதாவது 14, ஜாம்பிக்கு நைட்ரஜன் உயிர் 14, வர்ற மாதிரி அப்புறம் பொட்டாசியம் இதுக்கு 14. எப்படி ஆற்றல் கேட்கவே கிடைக்குதுன்னு ரொம்ப கேக்குறீங்க. பிரமாண்டமா ஆமாங்க. இருக்குல்ல? வேதியியல் வானியற்பியல்ல, ரீதியா பார்த்தா இது அதாவது சாத்தியமே இல்லையே. ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல ஒரு செத்து பயன்படுத்தப்படுற போன இந்த பேட்டரிக்கு ஆழமான எப்படி உயிர் அறிவியல் வரும்? வார்த்தைகளை நீங்க சொல்றது அவர் தன்னோட சரிதான். சாதாரண கரிக்கட்டை வேதியியல் ரீதியா பரிசோதனையோட இது சாத்தியம் இணைக்கிறார். இல்ல. இந்த ஆனா இந்த 3 விஷயமும் ஆவணங்கள் தான் பேசுறது மின்சக்தி குறையாம வேதியியலை பத்தி தொடர்ந்து இல்ல, கிடைக்க குவாண்டம் முக்கியமான இயற்பியலை காரணம்னு அவர் பத்தி. உறுதியா ஓஹோ, சொல்றாரு. குவாண்டம் இந்த இயற்பியலா? டெக்னிக்கல் ஆமா. வார்த்தைகளை கொஞ்சம் இங்கதான் நாம ஈஸியா அந்த புரிஞ்சுக்க பேட்டரிய ட்ரை பண்ணுவோம். பாக்குற கோணத்தையே அவர் மாத்தணும். குறிப்பா இந்த பேட்டரியில இருக்கிற பொட்டாசியம் 40 ரசாயனங்கள் காலாவதி அப்படிங்கறத ஆகலாம். ஒரு ஆனா அந்த நிலையற்ற பேட்டரியோட சேர்மம், அதாவது உரைக்குள்ள இருக்கிற unstable தனிமங்களோட compound அணுச்சிதைவு அப்படின்னு சொல்றாரு. ஒருபோதும் நிக்கிறது இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா அணுச்சிதைவு இந்த முழு சாகாதுன்னு சொல்றீங்க. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் அப்போ அந்த ஒரு பேட்டரி main உரை வந்து medium-ஆ ஒரு செயல்படுறதே தொழிற்சாலை மாதிரி இந்த செயல்படுதா? நிலையற்ற இல்ல தன்மை இல்ல கொண்ட நாம ஐசோடோப் தான். இதுவரைக்கும் அந்த இதுதான் இரும்பு அல்லது அடுத்தடுத்து துத்தநாக நடக்கிற உரையை எல்லா தான் chemical மின்சாரம் தயாரிக்கிற மாற்றங்களுக்கும் தொழிற்சாலைன்னு ஒரு நினைச்சிட்டு தொடக்க இருக்கோம். புள்ளியா ஆனா அமையுது. இந்த ஆய்வாளரோட இதுல அவர் கூற்றுப்படி குறிப்பிடுற அந்த அடுத்த உரை வந்து முக்கியமான ஆற்றலை கான்செப்ட் என்னன்னா உருவாக்குறதுக்கான பீட்டா வெறும் ஒரு சிதைவு, ஊடகம் அதாவது மட்டும்தான். பீட்டா டிகே. ஊடகம்னு எதை தன்னோட சொல்றீங்க? விளக்கங்கள்ல அவர் ஒரு திரும்ப திரும்ப இந்த பேட்டரி வார்த்தையை அப்படிங்கிறது பயன்படுத்துறாரு. 2 பீட்டா முனைகளுக்கு சிதைவுனா நடுவுல ஒண்ணும் இல்ல, நடக்கிற கதிரியக்க ரசாயன சிதைவு வினைதான். நடக்கும்போது அது எப்படி துகள்களை வெறும் வெளியேற்றுற ஒரு ஊடகமா process. மாற முடியும்? இது சிங்கிளாவோ நல்ல இல்ல கேள்வி. டபுளாவோ கூட நடக்கலாம். அந்த பேட்டரி உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது ஒரு ரசாயன தொழிற்சாலை தான். அப்படின்னு அவர் ஆனா விளக்குறாரு. ரசாயனங்கள் Okay. வறண்டு இந்த இறந்த process பிறகு அந்த எப்படி step by பேட்டரியோட step-ஆ மூடிய நடக்குதுன்னு அமைப்பு ஒரு முதல்ல குவாண்டம் அந்த மேடையா நிலையற்ற மாறுது. பொட்டாசியம் 40 குவாண்டம் மீடியம் மேடையா? ஆக்டிவேட் ஆகுது. கொஞ்சம் விளக்கமா சொல்ல அதுக்கப்புறம் முடியுமா? அதனுக்குள்ள கண்டிப்பா. பீட்டா சிதைவு நடக்குது. ரசாயனங்கள் செயல்பட இந்த முடியாத reaction-ஓட அளவுக்கு end வறண்டு result-ஆ போனாலும் அது nitrogen உள்ள 14 மிச்சம் இருக்கிற மாறுது. தனிமங்கள் குறிப்பா பொட்டாசியத்துக்கும் கார்பன் நைட்ரஜனுக்கும் நடுவுல வளிமண்டலத்திலிருந்து நடக்கிற வர்ற தொடர்ச்சியான பிரபஞ்ச chain தான் கதிர்களை அவர் தொடர்ந்து ஒரு உள்வாங்கிட்டே battery-யோட இருக்கும். செயல்பாட்டோட கம்பேர் பண்றாரு. அந்த ரொம்பவே காஸ்மிக் interesting-ஆ கதிர்களை இருக்குல்ல? சொல்றீங்க.
சொல்றீங்க? இந்த ஆமா. அணு மாற்றத்தை இந்த இன்னும் கதிர்கள் கொஞ்சம் அணுக்கருவோட close-ஆ கவனிச்சோம்னா, மோதும்போது ஏற்படுற சிதைவுக்கு சிதைவு தான் முன்னாடி புதிய இருக்கிற ஆற்றலை புரோட்டான் தருது. நிலை, அதாவது சிதைவுக்கு அப்புறம் வேதியியல் நியூட்ரான் வினைகள் நிலையா முடிஞ்சாலும் மாறுறதை நாம குவாண்டம் பார்க்க வினைகள் முடியும். அந்த இறந்த புரோட்டான் ஊடகத்துல நியூட்ரானா புதிதா மாறுது தொடங்குது. அப்படின்னு அவர் அப்போ சொல்ற நீங்க இந்த சொல்றத அணு வச்சு அளவிலான பார்த்தா மாற்றத்தை முதல் இது 60 ரொம்ப நாள் தெளிவா எரிஞ்சது நமக்கு புரிய வந்து வைக்குது. அந்த இப்படி மிச்சம் இருந்த நடக்கிற இந்த அணு ரசாயனத்தோட மாற்றம் தான் கடைசி நமக்கு அந்த மூச்சா எலக்ட்ரிக் இருக்கலாம். எனர்ஜியை ஆமா, வெளியிடுது அப்புறம் அப்படிங்கிறது அந்த தான் 2 அவரோட நாள் பாயிண்ட். ரெஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல நாம 63வது ரொம்ப நாள் கவனமா வந்த நோட் அந்த பண்ண வேண்டிய ஒரு 2.4 விஷயம் வோல்ட் வந்து இரட்டை பீட்டா சிதைவு, முற்றிலும் அதாவது காஸ்மிக் டபுள் பீட்டா கதிர்களால டிகே. ஏற்பட்ட இத்தனை குவாண்டம் மாசமா ஆற்றல். வோல்டேஜ் ஆமா, ஏன் கீழே சரியா இறங்கவே சொன்னீங்க. இல்ல ஆனா அப்படிங்கிறதுக்கு இதை அவர் எப்படிங்க சொல்ற மெயின் நிரூபிக்கிறது? ரீசனே இதுதான். இதுக்கு முன்னாடி இந்த இந்த மாதிரி டூயல் ஏதாவது ஆட்டோ டபுள் பீட்டா சோதனைகள் சிதைவு தொடர்ந்து நடந்திருக்கா? என்ன? நடக்கிறதுனால தான் நடந்திருக்கு. சாதாரண இந்த கரிக்கட்டைகள் கூட ஆவணங்கள் படி ஒரு பாத்தீங்கன்னா மேம்பட்ட இந்த வானியற்பியல் ஆய்வாளர் இதுக்கு நிகழ்வு முன்னாடி மூலமா இவ்வளவு எவரடி நீண்ட பேட்டரியை காலம் வச்சு ஒரு உழைக்கிற சோதனை ஒரு பண்ணிருக்காரு. பேட்டரியா செயல்படுதுன்னு அவர் ரொம்ப எவரிடி ஸ்ட்ராங்கா பேட்டரியா? சொல்றாரு. அது எவ்வளவு நாள் தாக்கு இந்த முழு பிடிச்சது? பரிசோதனை
அந்த சோதனை சரியா 31 நாள் நீடிச்சிருக்கு. அதுல அவர் பயன்படுத்தினது கிராஃபைட், அதாவது கார்பன் 14 அப்படிங்கிற தனிமத்தை மட்டும்தான். ஆமா, இது அறிவியல்ல ஒற்றை பீட்டா சிதைவுன்னு சொல்றாங்க. அந்த எவரடி பேட்டரியோட உறை வந்து துத்தநாகத்தால, அதாவது ஜிங்கால ஆனது. இப்போ துத்தநாகம் வந்து இரும்பை விட மென்மையானதாச்சே. அப்போ அந்த 31 நாளுக்கு அப்புறம் அந்த பேட்டரி வெடிச்சிடுச்சா? இல்ல, வெடிக்கல. ஆனா அந்த அணுச்சிதைவு நடக்கும்போது ஏற்படுற தொடர்ச்சியான ஆற்றலையும் வெப்பத்தையும் தாங்க முடியாம அந்த துத்தநாக உறை உள்ள இருந்தே அரிச்சு செதஞ்சு போச்சு. இன்ட்ரெஸ்டிங்கான கொஞ்சம் வித்தியாசமான ஒரு குவாண்டம் சோர்ஸ் வினையை டாக்குமெண்ட் தாங்கி நிக்கிற அளவுக்கு அந்த ஊடகம் ஸ்ட்ராங்கா இல்ல. ஆமாங்க, அதாவது அதனாலதான் அந்த 31 நாள் சோதனை அதோட முடிவுக்கு வந்துருச்சு. யூடியூப்ல சரி, வந்த இப்போ ஒரு இந்த வழக்கத்துக்கு டியூரோசெல் மாறான மட்டும் battery எப்படி experiment. 63 நாளை இது தாண்டியும் ரெண்டையும் இணைக்கிற ஒரு தாக்கு document தான் அதுக்கு நம்ம காரணம் அந்த டியூரோசெல்லோட Auto beta வெளிப்புற decay உறை ஆரம்பிச்சு வந்து பண்டைய கால இரும்பாலானது. தமிழ் அறிவியல் அது ஒரு வரைக்கும் துப்பாக்கி இதுல தோட்டா நிறைய மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான வலுவா விஷயங்கள் இருக்கு. வாங்க வடிவமைக்கப்பட்டிருக்கு. நேரா விஷயத்துக்கு போயிடலாம். அதனால இன்னைக்கு அந்த நம்ம என்னென்ன குவாண்டம் பார்க்க சிதைவை போறோம்னா, அதால தாங்க இந்த முடியுதுன்னு புதிய சொல்றீங்க. ஆற்றல் அறுவடை ஆமா, முறை, அதை விட T-Rosal முக்கியமான battery விஷயம் உள்ள பரிசோதனை, நடக்கிற வினை. double beta decay எவரடியில என்ன, நடந்தது மேலைநாட்டு ஒற்றை அறிவியலோட பீட்டா சிதைவு. முரண்பாடுகள், ஆனா இந்த அப்புறம் டியூரோசெல்ல நடக்கிறது ஆச்சரியப்படுத்தும் வந்து பண்டைய தமிழ் இரட்டை அறிவியல், பீட்டா சிதைவுன்னு கடைசியா சொல்றாங்க. இதோட ஓ, எதிர்கால சாத்தியக்கூறுகள், இரட்டை பீட்டா சிதைவா? இதெல்லாம் தான் நம்ம அப்படின்னா லிஸ்ட்ல என்ன? இருக்கு. இதுல முதல்ல வந்து இந்த பொட்டாசியம் புதிய 40 எனர்ஜி அப்புறம் ஹார்வெஸ்டிங், கார்பன் அதாவது 14 ஆற்றல் ஆகிய அறுவடை முறை 2 பத்தி இந்த தனிமங்களும் இணைந்து டாக்குமெண்ட் என்ன செயல்படுது. சொல்லுதுன்னு பாப்போம். அது மட்டும் இல்லாம இது பொதுவா வெறுமனே அணுக்கள்ல மூடிய இருந்து அறைக்குள்ள ஆற்றலை நடக்கிற எடுக்க வினை 3 கிடையாது. வழிகள் வேற இருக்கிறதா என்ன இந்த நடக்குது? வழிகாட்டி சொல்லுது. காத்துல இருக்கிற அணுவை நைட்ரஜன் பிளக்கிற 14 அணுவை அப்படிங்கிற சேர்க்கிற தனிமமும் fusion. இந்த இந்த பேட்டரிக்குள்ள ரெண்டும் நமக்கு நல்லாவே ஊடுருவி தெரிஞ்ச இந்த விஷயம் தான். வினையில கரெக்டா? பங்கேற்குதுன்னு ஆனா இந்த இவங்க ஆவணம் மூணாவதா ஒரு சொல்லுது. விஷயத்தை இருங்க, இருங்க. முன்னிலைப்படுத்துறாங்க. எனக்கு அதுதான் இதுல ஒரு auto பெரிய beta சந்தேகம் decay. இருக்கு. இப்போ அணுக்கள் ஒரு தானாகவே பேட்டரி சிதையும் போது அப்படிங்கிறது வெளிப்படுற எனர்ஜியை காத்து நம்ம போகாதபடி சுற்றுப்புறத்துல இருந்தே மிக தொடர்ச்சியா சரியா அறுவடை சீல் செய்ய செய்யப்பட்ட இந்த ஒரு முறை பொருள் தான் ரொம்ப இல்லையா? சுலபமான ஆமா, வழின்னு சீல் செய்யப்பட்ட இந்த பொருள் ஆவணம் தான். உறுதியா அப்புறம் சொல்லுது. எப்படி சரி, ஒரு செத்து இது போன வெறும் தியரி பேட்டரிக்குள்ள தானா? காத்துல இல்ல, இருக்கிற இந்த நைட்ரஜன் கான்செப்ட் ஊடுருவ எப்படி ஒரு முடியும்? நிஜமான இத பிசிக்கல் பாக்குறதுக்கு எக்ஸ்பெரிமெண்டா செடிகள் மாறுதுன்னு காத்துல இருக்கிற இப்ப கார்பன் டை பார்க்கலாம். ஆக்சைட அதுதான் உள்வாங்கி உயிர் T-Rosal வாழற மாதிரி பரிசோதனை. இருக்கு. ஆனா ஒரு இந்த இரும்பு டேட்டாவை டப்பா கவனிங்க. எப்படிங்க நைட்ரஜனை ரொம்பவே சுவாசிக்க சுவாரஸ்யமான முடியும்? ஒரு இது கம்பேரிசன் வந்து ரொம்ப ஒரு நுட்பமான ரெண்டு கேள்வி. LED பல்பு நம்ம எரிய சாதாரணமா வைக்கிற ஒரு பார்க்கும்போது அந்த சாதாரண பேட்டரி பேட்டரி காத்து அதிகபட்சம் போகாதபடி 6 சீல் நாள் பண்ணப்பட்டதா தாங்குமா? தான் தெரியும். ஆனா இந்த குவாண்டம் ஆவணத்துல மட்டத்துல சொல்லப்படுற எந்த ஒரு dual உரையும் isotope முறையை 100% பயன்படுத்துற ஊடுருவ T-Rosal முடியாதது battery கிடையாது. கொஞ்சம் கூட நிற்காம தொடர்ந்து குவாண்டம் 25 லெவல்ல நாட்களுக்கு மேல சாத்தியம்னு எரிஞ்சுக்கிட்டே சொல்றீங்களா? இருந்திருக்கு. ஆமா, ரொம்பவே பெரிய குறிப்பா அந்த வித்தியாசம் பேட்டரியோட இல்லையா? ரசாயனங்கள் இந்த வறண்டு experiment உள்ளே ஒரு செஞ்ச வெற்றிடம் YouTuber என்ன மாதிரி சொல்றாருன்னா, உருவாகும் போது அவரு 2 வளிமண்டல கார்பன் குச்சிகளை அழுத்தத்தின் வச்சு test காரணமா பண்றாரு. மிகச்சிறிய இத்தனை அளவிலான நாளாகியும் நைட்ரஜன் அந்த அணுக்கள் பேட்டரியோட உள்ளே voltage போக முடியும். 3.22 அதோட ல இருந்து நுண்துளைகள் 3.25 வழியா வோல்ட் போகுதுன்னு வரைக்கும் இந்த ரொம்ப ஆய்வு சீரா வாதிடுது. ஸ்ட்ராங்கா சரியா? மெயின்டைன் ஆகுது. ஆமாங்க, அது கரெக்டா மட்டும் சொன்னீங்க. இல்லாம அந்த LED சரி, விளக்கு அப்படி உள்ளே மங்கவே போற இல்லையா? நைட்ரஜன் ரொம்ப என்னதான் பிரகாசமான செய்யுது? ஒரு வார்ம் அது ஒயிட் எப்படி கலர்ல கரண்டா தொடர்ந்து மாறுது? எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதா அவர் அதுல லைவ் தான் டேட்டாவை ஆச்சரியப்பட வைக்கிற ஆச்சரியத்தோட பதிவு விஷயமே செஞ்சிருக்காரு. இருக்கு. காத்துல இருக்கிற இவ்வளவு நாள் ஒரு நைட்ரஜனும் பேட்டரி எப்படி உள்ளே இருக்கிற உழைக்கும்? இது கார்பன் எப்படி மற்றும் சாத்தியம்? பொட்டாசியமும் இதற்கான பிரபஞ்ச பதில் தான் கதிர்களோட double beta தூண்டுதலால வினை புரியுது. இந்த ஒட்டுமொத்த அப்போ டாக்குமெண்ட்டும் அணுக்கருவுக்குள்ள இந்த ஒரு டபுள் பீட்டா பிரம்மாண்டமான டிகே கான்செப்ட் இடமாற்றம் தான் சுத்தி நடக்குது. வருது. இடமாற்றம்னா எப்படி? ரெண்டு அதாவது ஐசோடோப்புகள் ஒரு ஒண்ணா சேர்ந்து நியூட்ரான் தானாகவே புரோட்டானாகவும் ஒரு அணுச்சிதைவுக்கு புரோட்டான் உள்ளாகி நியூட்ரானாகவும் தொடர்ந்து தொடர்ந்து ஒரு மாறிட்டே எனர்ஜியை இருக்கு. வெளியிடுற ஒரு சயின்டிபிக் நியூட்ரான் ப்ராசஸ் தான் இது. புரோட்டானாவும் சிம்பிளா புரோட்டான் சொல்லணும்னா நம்ம நியூட்ரானாவும் சுற்றுச்சூழல்ல மாறுதா? ஏற்கனவே இத இருக்கிற ஆற்றலை கேக்குறதுக்கே எந்த ஏதோ தடையும் இல்லாம நிரந்தரமான ஒரு தொடர்ச்சியா சுழற்சி மாதிரி மின்சாரமா இருக்கே. மாத்துற இது ஒரு எவ்வளவு ஆட்டோமேட்டிக் காலத்துக்கு செட்டப்னு இப்படி சொல்லலாம். ஆற்றலை கொடுத்துட்டே இந்த இருக்கும்? ரியாக்ஷன் இந்த நடக்கணும்னா வினையில குறிப்பா முக்கிய 3 பங்காற்றுற ஐசோடோப்புகள் கார்பன் தேவைன்னு 14 டாக்குமெண்ட் சொல்லுது. தனிமத்தோட அரை ஆயுள் கார்பன் காலம் 14, சுமார் நைட்ரஜன் 5730 14, வருஷங்கள். பொட்டாசியம் 40. என்னது? இதுல 5000 ரொம்ப வருஷங்களா? ஆச்சரியமான விஷயம் ஆமா. என்ன தெரியுமா? அதோட இந்த கதிரியக்க தன்மை பொட்டாசியம் நம்ம பாதியா சாதாரணமா குறையவே யூஸ் பண்ற தீப்பெட்டியிலையும் 5730 வருஷங்கள் கார்பன் ஆகும். நம்ம பென்சிலையும் இருக்கு. அப்படின்னா இந்த இரட்டை நம்ம பீட்டா அன்றாட சிதைவு வந்து பொருட்களையே இந்த பலாயிரம் பிரம்மாண்டமான வருஷங்களுக்கு கான்செப்டோட தடையின்றி இந்த நடக்கும். ஆவணம் கனெக்ட் பண்ணுது. ஓஹோ, அதனாலதான் இந்த செயல்முறை எப்படி ஆவணங்கள்ல இத நடக்குதுன்னு சாகாவரம் ஒரு 3 பெற்ற ஸ்டெப்ல தொழில்நுட்பம் சூப்பரா அல்லது விளக்கியிருக்காங்க. இம்மார்டல் டெக் Step அப்படின்னு 1, சொல்றாங்க போல. அன்ஸ்டேபிளா இருக்கிற கார்பன் துல்லியமா 14 இதே கேள்வியை தான் அந்த சிதைவடைஞ்சு ஆய்வாளரும் வெளியேறும்போது கேட்கிறாரு. அங்க ஒரு அவர் ஒரு வெற்றிடம், சின்ன அதாவது பேட்டரியோட ஒரு சுருக்கத்துல வேக்யூம் இது உருவாகுது. ஒரு மாபெரும் எதிர்கால Step 2, தொழில்நுட்பமா தான் அந்த பார்க்கறாரு. கேப்பை ஆனா ஃபில் ஒண்ணுங்க, பண்றதுக்காக காத்துல ஒரு இருக்கிற முறை நாம இந்த நைட்ரஜன் அமைப்பை 14 உடனே உள்ள உருவாக்கிட்டா பாயுது. பல தலைமுறைகளுக்கு அது Step ஆற்றலை 3, கொடுக்கும்னு சொல்றீங்க. இந்த இது ப்ராசஸ் நிஜமாவே முடிவே வேலை இல்லாத செஞ்சா லூப் இது நம்ம மாதிரி ஒரு சின்ன திரும்ப திரும்ப பேட்டரியோட நடந்துகிட்டே நிறுத்திக்க இருக்கு. வேண்டியது இல்லையே. இந்த இது ஒரு பெரிய தொடர்ச்சியான அளவுல சுழற்சி செஞ்சா தான் என்ன செத்து ஆகும்? போன ஒரு பேட்டரியை ஆமா. கூட மீண்டும் உயிர்ப்பிக்குதுன்னு தரவுகளின்படி அவங்க தியரி ஒரு சொல்லுது. சாதாரண சரி, பிளாஸ்டிக் இந்த டப்பாவுல விஷயத்துல கொஞ்சம் இப்போ கிராஃபைட் இருக்கிற பொடியையும் மேலநாட்டு அறிவியலுக்கும் பொட்டாசியம் பொடியையும் இந்த கலந்து டாக்குமெண்ட்டுக்கும் அதுல என்ன 2 முரண்பாடு, கரிக்கம்பிகளை அதை பத்தி தான் நட்டாலே அடுத்து பார்க்க போதும். போறோம். அதுல இருந்து நாம இங்க தான் ஒரு மின்சாரம் பெரிய எடுக்கலாம்னு clash அவர் வருது. சொல்றாரு. எனர்ஜியை, ஒரு நிமிஷம். அதாவது ஆற்றலை வெறும் நம்ம புதுசா பொடிகளை உருவாக்க ஒரு முடியாது. பிளாஸ்டிக் டப்பால இருக்கிற கொட்டி எரிபொருட்களை தான் 2 நம்பி இருக்கணும் கரிக்கம்பிகளை அப்படிங்கிறது நட்டா மேலைநாட்டு கரண்ட் அறிவியலோட வந்துருமா? ஆமா, ஸ்ட்ராங்கான வாதம். அப்படிதான் ஆவணத்துல ஆனா இருக்கு. இந்த ஆனா ஆவணம் என்ன ஒரு சொல்லுதுன்னா பேட்டரினா அதெல்லாம் கிடையாது. பாசிட்டிவ் பிக் முனை பேங் நெகட்டிவ் நடந்த காலத்துல முனைன்னு இருந்து சரியா இந்த வடிவமைக்கப்படணும் பிரபஞ்சத்துல இல்ல. ஒரு எக்கச்சக்கமான டப்பால ஆற்றல் கொட்டி கொட்டப்பட்ட கிடக்குது. பொடிகள் நாம அதை எப்படி புதுசா உருவாக்க தானாகவே வேணாம். முனைகளா இந்த முடிவு பீட்டா செய்யும்? டிகே மூலமா சும்மா அறுவடை செஞ்சா நியாயமான மட்டும் கேள்விதான். போதும்னு ஒரு இது வந்து முற்றிலும் நாம மாறுபட்ட கேக் பாயிண்ட செய்யும் போது முன்வைக்கிறாங்க. உள்ளே போட்ட தியரியில மட்டும் மாவும் இல்ல, சர்க்கரையும் மெஷர்
தாமாகவே பிரச்சனை இருக்குன்னு எது இந்த guide மாவு சொல்லுது. எது கிரீம்னு அந்த முடிவு YouTube செஞ்சுக்கிற மாதிரி experimentல இருக்கே. சாதாரண ஆமா, நாமும் அப்படிதான் multimeter check யோசிப்போம். பண்ணும்போது அது ஆனா வெறும் 100 ல இருந்து ஆய்வாளர் 500 விளக்குற அந்த milliampere மட்டும் குவாண்டம் தான் காட்டுது. செயல்முறை வேற ஆனா அது மாதிரி உண்மையான இருக்கு. reading அது என்ன கிடையாதாம். செயல்முறை?
இந்த நீங்க அந்த பீட்டா கரிக்கம்பிகளை நடும்போது காஸ்மிக் கதிர்களோட தூண்டுதலால அணுக்கள்ல ஒரு குவாண்டம் அதிர்வு ஏற்படும். இந்த அதிர்வு காரணமா எலக்ட்ரான்களோட ஓட்டம் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி குவிய தொடங்குது. அப்போ அது ஒரு வேதியியல் கலவை இல்ல, குவாண்டம் ரீதியா செயல்படுற ஒரு துகள் அமைப்பு. சரியா புடிச்சிட்டீங்க. அதனால எலக்ட்ரான்கள் எந்த கரிக்கம்பியை நோக்கி ஈர்க்கப்படுதோ அதுவாவே தன்னிச்சையா நெகட்டிவ் முனையாகவும் மற்றொன்று பாசிட்டிவ் முனையாகவும் மாறிடுதுன்னு ஒரு விளக்குறாரு. அணுக்களே தங்களுக்குள்ள ஒரு ஒழுங்கமைப்பு உருவாக்கிக்கொண்டு சொல்றாங்க. சரி, இத பெரிய அளவுல ஒரு 20 கிலோ எடையில வடிவமைச்சா எவ்வளவு கரண்ட் கிடைக்கும்னு ஆவணங்கள்ல ஏதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு இருக்கு. நட்சத்திரத்தோட ஆவணத்துல மிக தெளிவான ஒரு கணக்கீடு கொடுத்திருக்காங்க. இந்த அமைப்பை 20 கிலோ எடையில ஒரு பெரிய பெட்டியா செஞ்சா ஒரு மணி நேரத்துக்கு சுமார் 3000 வாட்ஸ் மின்சாரம் எடுக்க முடியும்னு சொல்றாங்க. தொல்லியல் சான்றுகளையும் அவங்க லிஸ்ட் போடுறாங்க. அதாவது 3 யூனிட் கரண்ட் தொடர்ந்து எடுக்க முடியும். அந்த காலத்திலே கண்டுபிடிச்சது தடையின்றி எடுக்க முடியும். எந்த ஒரு எரிபொருளும் இல்லாம வெறும் வளிமண்டல கதிர்களை மட்டுமே வச்சு இவ்வளவு பெரிய ஆற்றலை எடுக்க முடியும் அப்படிங்கறத இதோட சிறப்பம்சம். இது எல்லாமே அன்னைக்கே நம்ம கிட்ட ரொம்ப அட்வான்ஸ்டான வேதியியல் மற்றும் அறிவியல் அறிவும் தொழில்நுட்பமும் இருந்துச்சு அப்படிங்கறதுக்கான ஆதாரமா இந்த டாக்குமெண்ட்ல உலகத்தோட ஆற்றல் கட்டமைப்பே மாறிடுமே. நம்ம எதிர்கால கண்டிப்பா சாத்தியக்கூறுகள் பத்தி ஆனா இந்த இவ்ளோ பெரிய ஆற்றல் அளவுல கொண்டு வந்தா அணுக்கரு சிதைவுல இருந்து வெளிவரும்போது அந்த சாதாரண பிளாஸ்டிக் டப்பா வெடிச்சு செதறாதா? கதிரியக்க ஆபத்துகள் எதுவும் இல்லையா? அது அப்படியே ஒரு 20 கிலோகிராம் ஆவணங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா இது அணு உலைகள்ல நடக்கிற அணு பிளவு மாதிரி ஒரு வன்முறையான நிகழ்வு கிடையாது. அணு பிளவுல ஆற்றல் ஒரே நொடியில பெருமளவுல வெடிச்சு செதறும். இந்த சின்ன செட்டப் ஈஸியா அப்போ இங்க அப்படி நடக்காதா? ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்கும்ல. இங்க நடக்கிற இரட்டை பீட்டா சிதைவு மிக மெதுவான தொடர்ச்சியான ஒரு குவாண்டம் நிஜமாவே மலிவான முடிவே இல்லாத ஒரு மின்சார சகாப்தத்துக்கு திறவுகோல அமையுமா? இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட் நீங்க மெயின்ஸ்ட்ரீம் பிசிக்ஸ் மேல வைக்க போற ஒரு சர்ச்சையான விமர்சனமா பார்த்தாலும் 20 கிலோ அளவுல ஒரு மிகப்பெரிய சயின்டிஃபிக் பிரேக்த்ரூவா பார்த்தாலும் சரி, எதிர்கால எனர்ஜியை பத்தி நாம இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்த போல மிக வலுவா இருக்கணும் நேரம் வந்துச்சோ கட்டாயம் அப்படிங்கிற ஒரு ஆழமான கேள்வியை இதை நம்ம முன்னாடி வைக்குது. உலக இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சிட்டே இருங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும்னு நம்புறேன். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாமே லித்தியம் பேட்டரிகளுக்காகவும் மின்னணு பொருட்களுக்காகவும் சில குறிப்பிட்ட நாடுகளை, குறிப்பா சீனாவை தான் அதிகம் நம்பி இருக்காங்க. உண்மைதான். இந்த ஆவணங்களோட ஆசிரியர் இந்த விஷயத்தை மிக ஆழமா தொடறாரு. அவருடைய பார்வையில இந்த தொழில்நுட்பம் வெற்றி பெற்றா உலக ஆற்றல் அரசியலை அடியோட மாறும்னு சொல்றாரு. ஆமா, சீன தயாரிப்புகளையோ இல்ல வேற எந்த நாடோட லித்தியம் சுரங்கங்களையோ நம்ம சார்ந்து இருக்க வேண்டிய அவசியமே இருக்காதுல்ல. ஆமாங்க, இது ஒரு மாபெரும் தற்சார்பு புரட்சிக்கு வழிவகுக்கும்னு அவர் வாதிடுறாரு. அவர் அப்படி நம்புறாரு. ஆனா இது அறிவியல் உலகத்துல எப்படி பார்க்கப்படும்? எனக்கு இப்போ 2004ஆம் வருஷம் மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்துல நடந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. எந்த விஷயத்த சொல்றீங்க? வெறும் செலோ டேப் அப்புறம் பென்சில்ல இருக்க கரிக்குறி தூளை வச்சு கிராஃபீன் அப்படிங்கிற மாபெரும் கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டது இல்லையா? அதுவும் மிக எளிமையான ஒரு தொடக்கம் தான். ஆனா அறிவியல்ல ஒரு பெரிய பாய்ச்சலா அமைஞ்சது. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. கிராஃபீன் கண்டுபிடிப்பு எப்படி பல மில்லியன் டாலர் ஆய்வங்களுக்கு வெளியே மிக எளிய பொருட்கள் மூலமா நிகழ்ந்ததோ அதே போலதான் இந்த பானு நானோ இரட்டை பீட்டா சிதைவு கோட்பாடும் மிக எளிய முறையில தொடங்கியிருக்கு. ஆமா, குப்பையில வீசப்பட்ட ஒரு பேட்டரியில இருந்து. கரெக்ட். ஆனா இவ்ளோ பெரிய புரட்சிகரமான கருத்து உலக அறிவியல் சமூகத்தால எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? ஏன்னா இது ஏதோ நாசா ஆய்வகத்திலயோ இல்ல ஜெனீவாவுல இருக்க CERN மையத்திலயோ நடக்கிற ஆய்வு இல்லையே. ஆமா, இது தமிழ்நாட்டுல இருக்கிற தாளவாடி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல நடக்கிற ஒரு ஆய்வு தான். அதான், இது எப்படி உலக அரங்கிற்கு போக போகுது? அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவியல் முயற்சிகள் என்னவா இருக்கு? இந்த ஆவணங்களோட மிக சுவாரஸ்யமான பகுதியே இதுதான். இந்த ஆய்வு எப்படி உலக அடைய போகுது அப்படிங்கிறதுக்கான திட்டம். இது ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இடையிலான ஒரு அறிவியல் பயணம். ஓ, அப்படியா? ஆமா, தாளவாடியில இருந்தபடி இந்த சோதனைகளை செய்யற தந்தை லண்டன்ல இருக்க இங்கிலாந்தோட புகழ்பெற்ற ஹெர்ட்ஃபோர்ட்ஷயர் பல்கலைக்கழகத்துல MSc வானியற்பியல் படிக்கிற தன்னோட மகள் இயல்சூ மூலமா இத உலக அரங்கிற்கு எடுத்து செல்ல திட்டமிட்டிருக்காரு. ஒரு கிராமத்துல தொடங்குற தந்தையோட கண்டுபிடிப்பு லண்டன்ல இருக்கிற பல்கலைக்கழகத்துல படிக்கிற மகளோட மூலமா அறிவியல் உலக சந்திக்க போகுது. கேக்குறதுக்கே ஒரு திரைப்படத்தோட கதை மாதிரி இருக்கே. ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமான பயணம்தான். சரி, லண்டன்ல இதை எப்படி சமர்ப்பிக்க சொல்றாரு? இதற்கென்று ஏதாவது குறிப்பிட்ட நடைமுறைகளை அவர் பரிந்துரைக்கிறாரா? ஆமா, அவர் மிக துல்லியமான வழிகாட்டுதல்களை தன்னோட மகளுக்கு கொடுத்திருக்காரு. இத வெறும் ஒற்றை ஆய்வு கட்டுரையா சமர்ப்பிக்க வேண்டாம்னு அவர் சொல்றாரு. அப்புறம் எப்படி சமர்ப்பிக்க சொல்றாரு? முப்பரிமாண சமர்ப்பிப்பு அப்படிங்கிற முறையில பல்கலைக்கழகத்தோட 3 முதன்மை துறைகளிடம் தனித்தனியா இத சமர்ப்பிக்க அறிவுறுத்துறாரு. 3 வெவ்வேறு துறைகளுக்கா? ஏன் அப்படி செய்யணும்? இயற்பியல் துறை மட்டும் போதாதா? அவரோட நோக்கம் வேற மாதிரி இருக்கு.
ஒரு புதிய கண்டுபிடிப்ப 3 வெவ்வேறு துறைகளுக்கு கொண்டு போறது அந்த ஆய்வை நிரூபிக்கிறத மேலும் சிக்கலாக்காதா? சிக்கலாக்காது. மாறா இது ஆய்வோட நம்பகத்தன்மையை அதிகரிக்கும்னு ஆசிரியர் கருதுறாரு. குவாண்டம் அறிவியல் அப்படிங்கிறது பல துறைகளோட சங்கமம். ஆமா. அது ஒற்றை பரிமாணத்துல நிரூபிக்க முடியாது. அதனால அவர் 3 துறைகளை தேர்ந்தெடுக்கிறாரு. முதலாவதா இயற்பியல் துறை. உள்ளே நடக்கிறது இரட்டை பீட்டா சிதைவு தான் அப்படிங்கறத இயற்பியல் ரீதியா நிரூபிக்க இந்த துறை தேவை. ஓகே. ரெண்டாவதா வேதியியல் துறை. அந்த பேட்டரிக்குள்ள இருக்க ரசாயன வினைகள் எல்லாம் முற்றிலுமா முடிஞ்சிடுச்சு, பேட்டரி ரசாயனத்தால இயங்கல அப்படிங்கறத வேதியியல் ரீதியா உறுதி செய்ய. ரொம்ப தெளிவான பிளான். அப்போ 3வது என்ன துறை? மூணாவதா குவாண்டம் எலக்ட்ரானிக்ஸ் துறை. வளிமண்டலத்தில் இருக்க நைட்ரஜனும் கார்பன் 14 தனிமமும் இணைந்து நியூட்ரான், புரோட்டான் இடமாற்ற ஆற்றலை எப்படி மின்னோட்டமா மாற்றுது அப்படிங்கறத நிரூபிக்க. அப்படியென்றால் எந்த ஒரு அறிவியல் கேள்வியும் விடையளிக்கப்படாம தப்பிச்சு செல்ல முடியாது. எல்லா ஓட்டைகளையும் அடைச்சு ஒரு முழுமையான நிரூபணத்தை முன்வைக்கிறாங்க இல்லையா? ஆமா, ஒவ்வொரு துறையும் இந்த சாத்தியமற்ற விஷயத்தோட ஒவ்வொரு கூறுகளை தனித்தனியா சரிபார்க்கும். சரி, இந்த துறைகளுக்கு சமர்ப்பிக்க என்னென்ன தரவுகளை தயார் செய்றாங்க? அதுக்கும் 2 முக்கியமான சோதனைகளை அவர் முன்வைக்கிறாரு. முதலாவது 2 LED சோதனை. ஒரு இறந்த பேட்டரியில ஒரு LEDக்கு பதிலா 2 வெள்ளை LED விளக்குகளை இணைச்சு சோதிக்க சொல்றாரு. ஓ, 2 விளக்குகளை இணைக்கணுமா? ஆமா, இதன் மூலமா பேட்டரியில இருந்து சுமார் 980 மில்லி ஆம்பியர் நுகர்வு ஏற்படுது அப்படிங்கறத அளக்க முடியும். 2 விளக்குகள் எரியற அளவுக்கு ஒரு செத்துப்போன பேட்டரிக்குள்ள எப்படி ஆற்றல் இருக்க முடியும்? இதன் மூலமா அந்த ஆற்றல் பேட்டரிக்குள்ள இருந்து வரல, வெளியில இருந்து, அதாவது காஸ்மிக் கதிர்கள்ல இருந்து உள்வாங்கப்படுது அப்படிங்கறத அவங்க நிரூபிக்க பாக்குறாங்களா? மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு இறந்த பேட்டரி கணித ரீதியா இவ்வளவு ஆற்றலை தன்னுள் வச்சிருக்க முடியாது. வெளியில இருந்து ஆற்றல் தொடர்ந்து உறிஞ்சப்பட்டா மட்டுமே இது சாத்தியம் அப்படிங்கறத நிரூபிக்கவே இந்த சோதனை. அருமை. அடுத்து வேற என்ன சோதனை பண்ண சொல்றாரு? அடுத்து வெப்பநிலை ஒப்பீட்டு பதிவு ஒன்னையும் செய்ய சொல்றாரு. தமிழ்நாட்டோட தாளவாடியில வெப்பநிலை சுமார் 32 டிகிரி செல்சியஸா இருக்கும். ஆமா, நம்ம ஊர் வெயில் அப்படி. லண்டன்ல? அதே சமயம் லண்டனோட தற்போதைய கோடைகால வெப்பம் 29லிருந்து 33 டிகிரி வரை இருக்கும். ஓ, கிட்டத்தட்ட ஒன்னு போலதான் இருக்கு. ஆமா, இந்த 2 வெவ்வேறு தட்பவெப்ப நிலைகள்லயும் காஸ்மிக் கதிர்களை உள்வாங்குற திறன்ல ஏதாவது மாறுபாடுகள் ஏற்படுதா அப்படிங்கறத கண்டறியறது இந்த ஆய்வுக்கு மேலும் வலு சேர்க்கும்னு நினைக்கிறாரு. பல்வேறு கோணங்கள்ல இந்த ஆய்வை அவங்க அணுகிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த ஆவணத்துல இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என் கண்ணில் பட்டது. எந்த தகவலை சொல்றீங்க? இந்த அறிவியலுக்கு பின்னாடி இருக்க குடும்ப பின்னணி பத்தினது. ஆய்வாளரோட பேரன் அவரிடம் வெயில்ல பேட்டரிய வச்சா மீண்டும் உயிர் வந்துடுமா தாத்தா அப்படின்னு ஆர்வமா கேட்டதா ஒரு குறிப்பு இருக்கு. ஆமா, அது ஒரு அழகான தருணம். குழந்தைகள் எப்போதுமே இயற்கையோட புதிர்களை மிக எளிதா எந்த முன்முடிவுகளும் இல்லாம அணுகுறாங்க. உண்மைதான். அந்த தந்தை தன்னோட குறிப்புகள்ல எழுதுறாரு, இயற்கை நமக்கு தொடர்ந்து கற்பிக்குது, நாம தான் அதை புரிஞ்சு கொள்ள தவறோன்னு. எந்த ஒரு உயர் தொழில்நுட்ப கூடமும் இல்லாம தாளவாடியில ஒரு எளிய வீட்ல தூய தமிழ் வழியான இயற்கை அறிவியல் சிந்தனையோட செய்யப்பட்ட இந்த ஆய்வு லண்டன் பல்கலைக்கழகத்தை தட்டப்போகுது. ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு கேக்குறதுக்கே. ஒரு செத்துப்போன பேட்டரி தன் ஊடகத்துல இருக்கிற அணுக்களோட நடனத்தால வளிமண்டல நைட்ரஜனை சுவாசிச்சு இரட்டை பீட்டா சிதைவு அப்படிங்கிற மாபெரும் குவாண்டம் நிகழ்வை நிகழ்த்துது. ஆமாங்க. தாழவாடியில பறந்த இந்த பானு நாளை லண்டன் பல்கலைக்கழகத்தோட 3 துறைகளை தாண்டி செல்லுமானால் அது ஆற்றல் துறைக்கான ஒரு புதிய விடியலா இருக்கலாம். ஆவணங்களோட ஆசிரியர் அப்படிதான் முழுமையா நம்புறாரு. இது அறிவியல்ல நிரூபிக்கப்பட்டா குப்பையில கிடக்கிற ஒவ்வொரு பொருளும் எப்படி ஒரு ஆற்றல் மையமா மாற முடியும் அப்படிங்கிற புதிய தேடலை இது உருவாக்கும். கண்டிப்பா. நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். அடுத்த முறை நீங்க உங்க வீட்டு டிவி ரிமோட்லயோ இல்ல கடிகாரத்திலயோ பேட்டரி தீர்ந்துருச்சுன்னு அதை குப்பையில தூக்கி போடும்போது ஒரு கணம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, நீங்க தூக்கி போடுறது வெறும் ஒரு இறந்த பேட்டரிய மட்டும்தானா, அல்லது காஸ்மிக் கதிர்களை உள்வாங்கி எல்லையற்ற ஆற்றலை தருவதற்காக காத்துட்டு இருக்கிற ஒரு மாபெரும் குவாண்டம் மூடகத்தையா? ரொம்ப ஆழமான சிந்தனை இது. இறுதியா உங்களுக்கு ஒரு சிறிய கேள்வியோட இந்த அலசல நாம முடிக்கிறோம். காத்துலயும் பிரபஞ்ச கதிர்களையும் இருக்கிற ஆற்றலை உள்வாங்கி ஒரு இறந்த பேட்டரிக்கு எல்லையற்ற ஆற்றலை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையானால் சொல்லுங்க. நம்மை சுத்தி இது வேலைக்கு ஆகாதுன்னு நம்ம சாதாரணமா தூக்கி போடுற வேற எந்தெந்த பொருட்கள் சரியான குவாண்டம் தூண்டுதலுக்காக காத்துட்டு இருக்க மாபெரும் பொக்கிஷங்களா இருக்கலாம்? சிந்தித்து பாருங்கள். அருமையான கேள்வி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திப்போம்.